ரசூலுல்லாஹி அவர்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு கிழவி அம்மா. யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கம் போகணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி போவோம்மா, துவா செய்கிறேன்டா. அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷம் வருமா? அந்த அம்மா உச்சகட்டமாக சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் பெருமானாருக்கு ஆசை. சரி சொர்க்கத்துக்கு போகிற துவா செய்கிறோம்மா போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சரி சரி சொல்ல துவா சந்தோஷம் வரும். சந்தோஷம் வருமா வராதா? சந்தோஷம் வரும். ஆனால் சந்தோஷம் அபரிமிதமாக வராது, கொஞ்சமாக வரும். இப்போ அந்த அம்மாவுடைய சந்தோஷத்தை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்று பெருமான நாடனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கிழவி அம்மா வந்து சொர்க்கம் போகணும். அந்த மாதிரி 80-90 வயசு இருக்கும். அல்லாஹூ, இந்த வயசு கிழவியாக போயிட்டேம்மா, இந்த வயசு சொர்க்கம் யாரும் போக மாட்டாங்களேம்மா, போக முடியாதம்மா நீ சொர்க்கத்துக்குட்டான். கிழவிங்க சொர்க்கம் போக முடியாதுமா அப்படின்ட்டான். அந்த அம்மா அல்லாஹூ நான் சொர்க்கம் போக முடியாதாம்ல ஓன்னு அழுகுது. யாரு? அந்த அம்மா. கிழவி சொர்க்கம் போக முடியாதாம்ல, கிழவியாக போயிட்டு நான் சொர்க்கம் போக முடியாதுன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அழுகுது. பெருமா சொன்ன இந்த வயசு கிழவியமா அல்லாஹ் தஆலா 18 வயசு கொமுரியாக ஆக்கி, உங்கள் 18 வயசு எப்படி இருந்திருப்பீங்க நீங்கள், அந்த மாதிரி கொமுரியாக சிறு வயசு பெண்ணாக ஆக்கி சொர்க்கம் அல்லாஹ் அனுப்புவோம் அவங்களைய. அப்படியா? அந்த அம்மாவுடைய அந்த பொக்கவாய் முழுசும் திறந்து சிரிக்குது. ஒரு பல்லு இல்லை. 80-90 வயசுமா, ஒரு பல்லு கிடையாது. ஆஹாஹான்னு பல்லு வாயை திறந்து ஒரே சிரிப்பு. யாரு? அந்த அம்மாவுக்கு. உங்களையும் எல்லாம் 18 வயசு ஆக்கிடுவான், கொமுரியாக எல்லாம் ஆக்கிடுவான்னு அப்படி ஆக்கி சொர்க்கம் அனுப்புவாம்மா. அடோடாடாடாடாடா அந்த அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. ஏன் பெருமான சொன்னாங்க, அவங்க ரசிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய சந்தோஷத்தை பல மடங்கு ஆக்கி ரசிக்கிறதுக்கு பேர் எதிர்பாராமல் அந்த நியமத்தை கொடுக்குறது. புரிஞ்சுங்களா? இப்படி அல்லாஹ் தஆலா அடியார்களை பல மடங்கு சந்தோஷப்படுத்தி ரசிப்பவன் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. கியாமத்தில் அடியானை கூப்பிட்டு இங்கே வா மனுஷன் சொர்க்கம் போ அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி இங்கே வாங்க, இங்கே வாங்க, நீ செஞ்ச பாவங்களாம் தெரியுமா இல்லையா? ஜி இல்லை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அந்த ஆமாம் ரொம்ப ஞாபகம் இருக்குது, ஆமாம் செஞ்சேன். சரி அப்புறம் அவள்தானே. அப்புறம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2010 வருஷம். ஆமாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. ஒன்றுன்னா அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை ஞாபகப்படுத்துகிறான். அவன் முடிஞ்சு இதோட படி அண்ணா மாலி ஹாதல் கிதாபில் ஹாயுகாது சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லை அசா, சின்ன பாவம் பெரிய பாவம் உன்னுடலையே தொலைஞ்சோம் இதோட அப்படின்னு முடிவு பண்ணி நல்லா உடனே ஞாபகப்படுத்தி சரி முடிஞ்சு இந்த பக்கம் நரகம் போகிற வழி இப்படி தானே ஷார்ட் கட்டு இருக்கா சீக்கிரம் அப்படி அவன் வந்து பார்க்குறான் மெதுவாக. இப்போ அல்லாஹ் சொன்னானா, போ உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்தது மட்டுமல்ல, வரிசையாக சொல்லி அவளையுமே நன்மையாக மாற்றிட்டேன். பை 10 நன்மை தரக்கூடிய பாவம், 10 தீமை தரக்கூடிய பாவம் செஞ்சிருந்தான், அதை 10 நன்மை ஆக்கிட்டான். 50 தீமை தரக்கூடிய 50 தீமை தரக்கூடிய ஒரு பாவம் செஞ்சிருந்தான், அவனுடைய பெர்சன்டேஜ் 50, அதை 50 நன்மையாக எல்லாம் மாற்றிட்டான். 90 தீமை தரக்கூடிய ஒரு பாவம் செஞ்சிருந்தான், அந்த பாவத்தில் 90 நன்மையாக மாற்றிட்டான். யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்தீம் ஹஸனாத், நீ செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிட்டேன்பா, போ சொர்க்கத்துக்குட்டான். அது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படியா ரப்பே, எல்லா பாவத்தையும் மாற்றிட்டியா? ஆமாம் ரப்பே, நீ சொல்லும் போது நடுவில் இந்த பிப்ரவரி நடுவில் மார்ச் விட்டு ஏப்ரலுக்கு போயிட்டேன். இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி அதுவும் அதையும் சேர்த்துக்கலான்றோம். இப்படி இது எப்படி இருக்கு? யாரெல்லாம் நீ சேர்த்த நன்மையாக மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரப்பே நடுவில் 1-2 இருந்துச்சே அதையும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துறான்லான்னு கேட்குறான். யார்கிட்ட? இல்லை, இந்த பாவங்களையும் இந்த பாவத்தையும் நன்மையாக மாற்றி கொடுத்துறல்ல. ஓ, இப்போ பயங்காட்டி அல்லா சொல்ல அவன் நன்மையாக சந்தோஷம் தாங்க முடியல. அவன் ஒரு அடியாக நல்லா கூப்பிட்டான். ஹதீஸ்ல வருது, தன்னுடைய நூர் என்ற ஹிஜாபை எல்லாம் பொத்திக்கிறான். கிட்ட கூப்பிட்டோமா போரை பற்றி மற்றவன் தெரியக்கூடாது, ரகசியம் பேசணும் தெரியக்கூடாது, இப்படி பொத்திக்கிறது. ஏன்னா இவன் பேசும்போது தூரத்தில் கேட்டால் வாய ஆர்டர் வச்சு நம்ம கேஸ் படிப்பான் அவன். அதனால் எல்லாத்துல பொத்திக்கிறான். இப்படி பொத்திக்கிட்டு தன்னுடைய ரஹமத்துடைய அந்த நூறுடைய ஹிஜாபை கொண்டு பொத்திக்கிட்டு, ஞாபகம் இருக்குல்ல அது? ஆமாம் ரப்பே, இது ஆமாம் நான் எல்லாம் ஞாபகம் இருக்குது. எல்லாம் வரிசையாக அவன் செஞ்ச பாவங்கள்லாம் எடுத்து விட்றான். சரி தொலைஞ்சோம், இதோட நம்ம முடிவு பண்ணிட்டான். யார்? அடியா. அப்போ அல்லாஹ் சொன்னா, துனியாவில்
அந்த பாவங்களை யாருக்கும் தெரியாமல் மறைத்தேன் அடியானே உன்மேல் கொண்ட அன்புனால. இப்பவும் உன்மேல் கொண்ட அன்பினாலே அந்த பாவங்களை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டு உன் கண்ணியத்தை நான் காப்பாற்றிட்டேன் போ சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் தஆலா குறுக்கு வழியில் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடணும். இப்படி குறுக்கால ஓடிடு. ஏன்னா இவன் மகாபெரும் பாவி. இவன் நேர் பாதையில் போனான்னு வச்சுங்களேன், இவன் வேணா இன்னும் நம்மளோட பெரிய பாவம் இங்கே நேராக போயிட்டு இருக்கா, நம்மளை நீக்க வச்சிருக்கான்னு நினைப்பான்ல. நீ இப்படி போயிரு, பெரிய அல்லாஹ் தஆலா போ, இப்படி போயிரு. அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சிட்டான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூறு என்ற போர்வையால் போர்த்தி அல்லாஹ் தஆலா கேட்டு, துனியாவில் உன்னை கேவலப்படுத்தவில்லை, இங்கும் உன்னை நான் கேவலப்படுத்த விரும்பவில்லை போ அப்படின்ட்டு. என்னவா வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ் என்று நல்லடியால் துஆ செய்கிறார்.